இப்போ வந்து ரேபிடோ ஆன் பண்ணுவோம். ஆன் பண்ணியாச்சு. ரைட் ஏதாவது உள்ளதான்னு பார்ப்போம். வண்டி மூவ் ஆன் பண்ணி கிளம்ப வேண்டியதான். ரொம்ப வேகம் கூடாது, ஏன்னா நடுவில் குழந்தைங்களாம் வரும். புசு புசு புசுன்னு ஓடி வந்துடும் குழந்தைங்களாம் வரும். அதனால் நம்ம பார்த்து பொறுமையாக போகணும். ஒரு வேளை இந்த ஸ்டாண்டு செட் ஆகலையான்னு தெரியல. ஹெல்மெட்டை தூக்கினா போல போட்டால் தான் வியூ நல்லா கவர் ஆகுது. எடுத்தாச்சு. பல்லாவரம் போகிறோம். பிக்கப் வந்து 1 கிலோமீட்டர். ஓ மை காட், கஸ்டமர் வந்து ரைடை கேன்சல் பண்ணிட்டாரு. அதாவது ஜஸ்ட் மூவ் ஆன் பண்ணேன், ரொம்ப தூரம் போல. ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு ப்ரெஸ் எக்ஸ்ப்ளோர். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒன் டே வந்து ஈவினிங் வந்து பார்ட் டைமாக ரேபிடோ ஓட்ட போகிறோம். அதில் எவ்வளோ இன்னிங்ஸ் வருது, எப்படி என்னன்னு செக் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெற்றிகரமாக ஒரு ரைடு எடுத்தாச்சு. இது வந்து பார்சல் பிக்கப்பு. ட்ராப் வந்து பத்தம் பார்க்கும். ரிட்டர்னை போடுவோமா? ரிட்டர்ன் போட்டாச்சு. இதாங்க ஒரு தலைவலி, ஃபுல் ஹெல்மெட் போட்டா. ஆஃப் ஹெல்மெட் போடும்போது கழுத்து தான் சடை தான் திருப்ப முடியும். ஃபுல் ஹெல்மெட் போட்டால் கழுத்து லாக் ஆகிடுது. இந்த மாதிரி டேர்னிங்கெல்லாம் திருப்பும்போது ஹார்ன் அடிச்சுக்கணும் ஒரு சேஃப்டிக்கு. டேர்ன் பண்ணும்போது தான் இண்டிகேட்டர் போடுவோம். அப்போ தான் நமக்கு பின்னாடி வர வண்டிக்கு தெரியும் ரைட் திரும்புகிறாங்க லெஃப்ட்டு திரும்புகிறாங்க. நம்ம பாட்டு இண்டிகேட்டர் போடாமல் திருப்பினோன்னா அவங்களும் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்தாங்கன்னா தேவையில்லாமல் ஆக்சிடென்ட் தான் ஆகும். அப்பா அப்பா பள்ளமேடாக இது வந்தாச்சு. ஃபோட்டோலாம் கேட்குது. ரேபிடோ ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுக்கணும். ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் ஓடிபி போடணும். நீங்கள் பார்சல் கொடுத்தீங்கன்னா கேஷ் நீங்கள் தரீங்களா அவங்களா? ஓகே. ஜிபேவா கேஷாண்ணா? சரி. 86 ஓகே. இப்போ ஓடிபி சொல்லுங்கள். 8866 ஓகே. சரி ஓகே. இந்த பார்சல் பிக் பண்ணியாச்சு. இதை சேஃபாக எடுத்துகிட்டு போகணும். 6 கிலோமீட்ரு 27 நிமிஷம் காட்டுது. கிட்டத்தட்ட ½ அன் ஹவர் டிராஃபிக்னால.
கிளம்பியாச்சு. 6 கிலோமீட்டருக்கு 27 நிமிஷம். அப்போ டிராஃபிக் என்ன மாதிரி டிராஃபிக் இருந்து பாருங்க. சிட்டியில் டிராஃபிக் மட்டும் கம்மியாக மாட்டேங்குது. இந்த ரோட்டில் ஸ்ட்ரீட் லைட் கூட எரியலையே. ஃபோன் வந்தால் வண்டி ஓரம் கட்டிட்டு ஃபோன் பேசுறது தான், நீங்கள் பேசக்கூடாது. ஹலோ 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 ஹலோ. ஆடா இந்த மாதிரி டைமில் தான் சும்மா இந்த லோன் வேணுமா அது வேணுமா, நம்மளே வண்டி ஓட்டணும் போது சும்மா எதாவது எமர்ஜென்சி கால் மாதிரி கஸ்டமர் தான் கால் பண்ணுறாங்கன்னு நினச்சா கஸ்டமர் கேர்ல இருந்து இந்த மாதிரி முத்தூட் ஃபைனான்ஸ்ல இருந்து பேசுகிறேன், லோன் வேணுமா அது வேணும். டிராஃபிக்கு போங்கப்பா. மேப் எப்படி இருக்கு பாருங்க, ஃபுல்லாக ரெட்லேயே இருக்குது. நம்ம போகிற ரூட்டு ரொம்ப டேஞ்சரான ரூட்டு, மூவ்மெண்ட்டே இருக்காது சுத்தமாக, அப்படியே நின்று போவோம் வண்டி. வண்டி 10லேருந்து 20 அந்த ஸ்பீடில் தான் போகுது. இந்த லோ டிராஃபிக்கு கரெக்டாக 5 கிலோமீட்டர் 24 நிமிஷம். இல்லைங்கப்பா ஆம்புலன்ஸுக்கு எவன் தான் ரேப்பிடோ ஆல்ரெடி போயிருந்தா இருக்கு. இப்போ ஈக்காரத்தாங்கலேருந்து கிண்டி எஸ்டேட் எப்படா போக முடியும்? டிஃபென்ஸ் காலனியில் போய் பிக்கப் பண்ணணும்னு போகுது 2 கிலோமீட்டரு. இது எப்படி போக முடியும்? நம்ம போகிறது ஆதம்பாக்கம், நம்ம போய் எப்படி கிண்டி எஸ்டேட் ட்ராப் பண்ண முடியும்? அதுவும் 2 கிலோமீட்டர் போய் பிக்கப் பண்ணிட்டு இடம் வந்தோன்னா டிராஃபிக் இல்லைனா மேப் ரெட்டில் காமிக்குது. கொஞ்சம் தூரம் தான் மூவ்மெண்ட் இருக்கு, காற்று சில்லுன்னு அடிக்குது, சொல்லி முடிக்கல அதுக்குள்ள டிராஃபிக்கு. இன்னும் ஒன்றா இந்த டிராஃபிக்கில் ஆம்புலன்ஸ் போது தான் வழியே கிடைக்க மாட்டேங்குது. அவங்கவுங்க மூவ் பண்ணி வழி விடுறாங்க, இருந்தாலும் டிராஃபிக் ரொம்ப அதிகமாக இருக்கும். பிரியாணி தவா கறி. ஈக்காரத்தாங்கல் மெட்ரோ டு நங்கநல்லூர். தலைவா ஆல்ரெடி ஒரு ரைடு போயின்னு இருக்கேன் தலைவா. எப்படி தலைவா இன்னொரு ரைடு போக முடியும்? சேம் அதே ரூட்டில் இருந்தால் பரவாயில்லையே. எதனால இவ்வளோ டிராஃபிக்னா, ஈவினிங் வந்து பீக் ஹவர்ஸ் எல்லாம் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போவாங்க, அதனால் வெஹிக்கிள்ஸ் மொத்த வெஹிக்கிள்ஸும் அந்த டைம் வருதா. அதே மாதிரி காலையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்னிங் வந்து 9 to 10 அந்த டைமும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பீக் ஹவர்ஸ். அந்த டைமும் ஆஃபீஸ் போகிறவங்க கத்திப்பாரா ஃப்ரீயாக போகுதுன்னு நினைக்காதீங்க, அங்கே ஜக் வச்சிரும் அப்படியும் சிக்னல். ஆறு சட்ட காதை கிளிக்குது. சிக்னல் போட்டாங்கன்னாலும் வண்டி மூவ்மெண்ட் இல்லை, சரியான டிராஃபிக், சுத்தமாக மூவ்மெண்ட்டே இல்லை. அதேங்கப்பா பிரிட்ஜுக்குள்ள என்ன டிராஃபிக்கு, பிரிட்ஜு மேலே தான் போவோம், இல்லை சுத்தமாக மூவ்மெண்ட் இல்லை. ஐயோ டிராஃபிக். வெறும் 5 கிலோமீட்டரு 30 நிமிஷம். இப்போ எத்தனை? 13 நிமிஷம் 3 கிலோமீட்டருக்கு. இது பரவாயில்லன்னு தான் சொல்லலாம். அல்லுக்கு டிராஃபிக். ஐயோ கீழே வந்திருந்தா அவள் தான் போல. பிரிட்ஜுக்குள்ள அப்படியே நிற்குதே, மூவ்மெண்ட்டே இல்லை சுத்தமாக பிரிட்ஜுக்குள்ள. நம்ம இந்த லெஃப்ட்டு போய் திரும்பணும், ஆலந்தூர் லெஃப்ட்டு திரும்பணும், திரும்ப விட மாட்டாங்க போலையும். டிராஃபிக் எப்பா லெஃப்ட்டு திரும்பிட்டோம், நம்ம ராஜ்யம்தான், போயினே இருக்கலாம் ஃப்ரீயா. தலைவா லெஃப்டில் பாருங்க, தலைவா லெஃப்ட் பாருங்க. எப்படி வந்து போகிறோம் அது கேப்பில்? எப்பவுமே ஆதம்பாக்கத்தில் இந்த இடம் டிராஃபிக்காகவே இருக்கும். காரை வேற போட்டு நிப்பாட்டி வச்சுருக்காங்க, பார்க்கிங் லைட் போட்டு. அதுவும் இந்த சின்ன ரோட்டில் ஏன் டிராஃபிக்கு? நான் இப்போ ப்ளூவில் இருக்காது, ஆனால் போகிற இடம்லாம் டிராஃபிக்காக தான் இருக்குது. எதுக்கு இப்படி ஏறி போகணும்? அந்த வண்டி வந்தால் தான் இப்போ நம்ம தான் போக முடியும். ஆப்போசிட்டில் ஏறி போகிறாங்க, எதுக்கு தான் ஏறி போகிறாங்கன்னு தெரியல. எல்லாம் சல்லு போயிடுறாங்க.
நம்ம ரூட்டு ஃப்ரீ ஆகணும்னா ஆப்போசிட்டில் வர வண்டிக்கு வந்து வழி விடணும். அதை விட்டு ஆப்போசிட்டில் ஏறி போயின்னு இருந்தால் அந்த வண்டி எப்படி போகும், நமக்கு எப்படி வழி கிடைக்கும்? சார்ஜ் வேறு 2 பாயிண்ட் தான் இருக்கா கேமராவில். இந்த ஒரு அடிக்கு எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. தெரிஞ்சு இந்த இது வேறு வாங்கணும். இந்த ஹெல்மெட் மவுண்ட் வந்து வேறு வாங்கணும். ஏன்னா கேமரா வந்து ஸ்ட்ரைட்டாக இப்படி வைக்க முடியல, லைட்டாக கொஞ்சம் பெண்டான மாதிரி நிற்கிது. அதனால் ஃபோக்கஸ் வந்து சரியாக கவர் ஆக மாட்டேங்குது. இப்போ தலையை இப்படி தூக்கி தூக்கி பார்க்க வேண்டியது இருக்குது. தூக்குனா ஹெல்மெட் தூக்குனா கரெக்டாக கவர் ஆகுது. இப்படி தலையை தூக்கினே ஓட்டினா வண்டி எப்படி ஓட்டுறது? இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நல்லா தெரியுதா வியூ வந்து? ஹெல்மெட் எப்படி தெரியுதுன்னா இப்படி தெரியும். எங்கம்மா போறீங்க? ராணுவ படை, அது லேடிஸே ராணுவ படை. ஒரு ரைட் இன்டீரியர் கிடையாது, எதுவுமே கிடையாது. இவங்க பின்னாலாம் போகும்போது நம்ம தான் பார்த்து கேர்ஃபுல்லாக போகணும். ரைடு திரும்புறாங்க, ஒரு இண்டிகேட்டர் கூட கிடையாது. ராணுவ படை. லொக்கேஷன் வந்தாச்சு. சார் ரேபிடோல இருந்து சார். இல்ல எஸ்எஸ் ஃபேன்சி ஸ்டோர் இருக்கு, அது பக்கத்துல அபார்ட்மெண்ட் இருக்கு, அதுவா? வர சொல்லுங்க வர சொல்லுங்க. வந்தாச்சு. ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணியாச்சு. ஓடிபி கொடுத்தா இந்த ரைடு முடிஞ்சிடும். அடுத்த ரைடு எடுத்திருக்கோம் சைதாப்பேட் ஈஸ்ட். இங்கேருந்து 400 மீட்டர் தான் பிக்கப். அட எதுக்கியா கிட்ட வந்தோன்னா கேன்சல் பண்ணுவோம். இந்த மாதிரி தான் பண்ணால் கடுப்போம். ஆர்டர் வந்து கிட்ட வந்தோன்னே எதுக்கு கேன்சல் பண்ணுவோம்? சரி எவ்வளோ காண்டாவது பாருங்க. இங்கேருந்து சும்மா வரோம் அங்கேருந்து. சரி எங்கேன்னு பார்ப்போம் தான் பிக்கப்பு. எம்கே இந்த ரோட்டில் பிக்கப்பு. கஸ்டமர் ஃபோன் பண்ணி சொல்லிவிடுவோம் ரைடு கேன்சல் பண்ண போகிறோம். லொக்கேஷன் ரீச் ஆயாச்சு. கஸ்டமர் கால் பண்ணோம். ஹலோ மேடம் லொக்கேஷன் வந்துட்டேன் மேடம். ஓகே வாங்க. ஓடிபி 17821. போலாமா மேடம்? ஓகே. கஸ்டமர் பிக்கப் பண்ணி வச்சு போக வேண்டியது. நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளைமேட் சில்லுன்னு இருக்கிறதுனால, சில்னஸ்ன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் நார்மலாக இருக்கிறதுனால அந்த ஹீட்டு தெரியல. பகலில் தான் டிராஃபிக் அதிகமாக இருக்குன்னு பார்த்தா நைட்லேயும் டிராஃபிக் அதிகமாக தான் இருக்குது. இது வந்து மூவ்மெண்ட்லேயே இருக்குது, ரன்னிங்கில் இருக்குன்னா அப்போ வந்து அந்த ஹீட்டு தெரியல. வண்டி டிராஃபிக்கில் மாட்டிச்சுன்னு வச்சுக்கோங்க, நின்றுனே இருந்தாலும் வச்சுக்கோங்க, இந்த ஹீட்டு வந்து ஃபீல் பண்ண முடியுது. இந்த அளவுக்கு கொளுத்துது வெயில். இந்த ரோடு வந்து உண்மையிலே நல்லாயிருக்கும். தான் சொல்லி முடிக்கல, அதுக்குள்ளே பார்க்கணும். இந்த இடம் தெரிஞ்சுன்னா இந்த டிராஃபிக்கில் செகண்ட் எடுத்த ரைடு வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. என்ன ஒன்று, கேமரா வந்து சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆயிடுச்சு. அதுக்கடுத்த ரைடை வந்துருச்சு. 900 மீட்டர் தான் பிக்கப்பு. பேட்ரி பேக்கப் கொஞ்சம் புவர் தான். 90 மினிட்ஸ்லாம் இல்லை. 90 மினிட்ஸ்னால் 90 மினிட்ஸ் நிற்கணும். அதாவது சார்ஜ் பேக்கப் வந்து அவ்வளோதான் நிற்க மாட்டேது.
எவ்வளோ டர்னிங் அப்பா. ஆனால் இங்கே ரோடு நல்லா இருக்கு. இதுவரையும் எவ்வளோ ஓடி இருக்குன்னா, அந்த ரைடு ஒரு 90 ஃபர்ஸ்ட் ரைடு, ரெண்டாவது ரைடு ஒரு 114 ரூபா, மொத்தம் 204 ரூபா ஓடி இருக்கு. அடுத்த ஆர்டர் வந்து எவ்வளோன்னு தெரியல. கோவை பழைய முதல் நிலையம் முன்னாடி எங்கே நிற்கிறாங்க? கிண்டி ஒலிம்பியா போட்டிருக்கீங்களா? ஃப்ளாட்டா? ஓகே. சொல்லுங்க சொல்லுங்க. 5 9. ஹெல்மெட் போட்டுக்கோங்க. அதிகம் இந்த ரோடு ஃபுல்லாக பள்ளமாக இருக்குது. எத்தனை பள்ளம்? ஏக பக்கத்துக்கு பள்ளம். எத்தனை 4.2 கிலோமீட்டர் 15 நிமிஷம். இங்கெல்லாம் ரோடு ஃப்ரீயாக தான் இருக்கும் ஓரளவு. இந்த இடத்துலையும் நோ என்ட்ரியில் வராங்க. இந்த பாருங்க எத்தனை பேர் வராங்க நோ என்ட்ரியில். அதுவுமே இந்த ரோடு நல்லா இருக்கும், டிஃபென்ஸ் காலேஜ் ரோடு. போனா ஓ ஆமாம். உள்ளே போகணுமா? விடுவாங்களா? ம். ம். அந்த யூஜியன் பேராமவுண்ட் எப்படி இருக்கு? ஆ ம் ம் இல்லை, நீங்கள் தெரிஞ்சவங்க தான், அதனால கேட்க மாட்டாங்க. இப்போ நம்ம உள்ள ஃபர்ஸ்ட் டைம் வரோம்னா நம்மளே கேட்பாங்க. செம்மையா. அதனால உங்களை கேட்க மாட்டாங்க, நாங்களாம் வந்தால் கேட்பாங்கல்ல. ம். ஆ ஓ, இந்த வாரமாவா? ம் 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 64. சில்லறை கொடுங்க, சில்லறை கொடுங்க. இந்த ரைடு வந்து பார்த்தீங்கன்னா 64 ரூபா. ஆனால் அவங்க கொடுத்தது வந்து 100 ரூபா. ரொம்ப பெரிய மிஸ்டேக். பேலன்ஸ் இல்லை, நீங்கள் இது மட்டும் கொடுங்கன்னா கூட கொடுக்க மாட்டுறாங்க. 64 ரூபா மட்டும் கொடுங்க, இல்லை ஜிபே பண்ணுங்கன்னா கூட பண்ண மாட்டுறாங்க. 100 ரூபா கொடுத்துட்டு வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஒரு வழியாக 3 ரைடு முடிச்சிருக்கோம். அடுத்த ரைடு சைதாப்பேட்டு வெஸ்ட்டு. சூப்பராக கட்டிக்கிறாங்க இந்த விஜயனு. ம் பசங்க வேறு நிறைய இருக்கிறாங்க. சுற்றி போட்டாங்கன்னா கஷ்டம். இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் போய் வாங்கணும். டால்சி. லொக்கேஷன் ரீச் ஆயாச்சு. லைவ் வியூ. பார்சல் நம்பர் 583.21. ஆர்டர் ஐடி இதுதானா? சொல்லிட்டு வெயிட் பண்ணுமா? ப்ரோ ஆர்டர் ஐடி 4909.
4909 ஆர்டர் ஐடி. இன்னும் வரலையா? சரி ஓகே. ஃபுட்டு வந்தா இதுதான். ஃபுட் ரெடி ஆகிற வரையும் வெயிட் பண்ணணும். எவ்வளோ நேரம் ஆகும் தெரியல. அவர் கூப்பிட்ற வரையும் வெயிட் பண்ணுவோம். இங்கே ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பண்ணி பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபுட்டு வந்து டெலிவரி அவங்க வராங்க, அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா சேர் போட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஃபேன் ஓடுது, ஃபேன்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அந்த வகையில் இந்த ரெஸ்டாரண்ட்டை பாராட்டலாம். ஒரு வழியாக நம்ம ஆர்டர் ரெடி ஆகிடுச்சு, கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான், மேப் ஆன் பண்ணிட்டு இதை கிளம்ப வேண்டியது. 2.2 பிக்கப் எடுத்தாச்சு, இதை கிளம்பிடலாம். 2 கிலோமீட்டர் 6 நிமிஷம். இப்போ தான் கொஞ்சம் தெளிவே வருது. 6 நிமிஷம் 2 கிலோமீட்டருக்கு. இப்போ தான் ரோடு பள்ளமாகுது. எதுக்கு தோன்றாங்க, எதுக்கு இப்போ மூடுறாங்கன்னு ஒன்று தெரியும். ஒரு மேட்ச் பார்க்கறதுனால ரோடை பார்க்காம வந்து ஓட்டாடி போகலாம். இப்போ நான் லெஃப்டில் போனையா, நீ பாட்டி டே வந்தால் தான் கொஞ்சம் மேட்ச்சை பார்த்தேன். மேட்சை பார்த்து ரோடை பார்க்க மாட்டேறாரு மனுஷன். செடியெல்லாம் வெட்டி ரோட்டில் இப்படி போட்டு வச்சுருக்காங்க, ஓரமாக போடாமல் வழியிலே. அடுத்த ரைடு சைதாப்பேட் மெட்ரோ, அது விடுது. இந்த மாதிரி டேர்னிங் ஆர்ன் அடிக்குது, இவ்வளோ யூஸ்ஃபுல் பார்த்தீங்கன்னா. இப்போ அவங்களும் ஆர்ன் அடிச்சாங்க, வண்டி வருதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனால் உண்மையிலே சார்ஜ் பேக்கப் வந்து ரொம்ப புவர். அதே மாதிரி கொதிக்குது தக 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 தகன்னு. ரொம்ப ஹீட் ஆகுது கேமரா வந்து. அசால்ட்டாக போகும் போல 45 to 50 டெம்பரேச்சரு, அந்த அளவுக்கு கொதிக்குது. லொக்கேஷன் வரப்போ ரீச் ஆக போகிறோம். வந்துட்டோம் பக்கத்தில். எந்த ஃப்ளாட் என்னன்னு தெரியல. இல்லை ஹலோ, ஃபோன் பண்ணால் ரீச் ஆகலை உங்களுக்கு. கால் பண்ணால் கால் கட் ஆகுது, 1 செகண்ட்லேயே கட் ஆகுது. தட் நம்பர் 8688. உங்கள் நம்பர் இல்லையா? இதை பாருங்கள், இல்லை கால் கொடுத்தாலும் இந்த நம்பர் தான் போகுது. கால் கஸ்டமர் கொடுத்தாலே
இந்த நம்பர் தான் போகுது. இம்ரான் கான் வருது. ஆ அப்படியா? அதை பாருங்க, இதான் வருது. ஆ தெரியலையே, அது என்ன ப்ராப்ளம் தெரியல. நான் வந்துட்டு அதான் இந்த டோர் நம்பராக என்னன்னு கன்ஃபார்ம் பண்ணதான். சரி ஓகே, சரி ஓகே. ஃபைனலி இந்த ரைடு முடிச்சாச்சு. எவ்வளோ ஓடி இருக்குன்னா ஓவராலாக வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து 90 கொடுத்தாங்க. அப்புறம் இந்த மேடம் வந்து 114 ரூபா போட்டாங்க. 114 ரூபாய் அதெல்லாம் சேர்த்து வந்து 204 ரூபாய் ஆச்சு. நெக்ஸ்ட்டு வந்து வந்தவங்க வந்து 100 ரூபாய் கொடுத்தாங்க. அங்கேருந்து 304 ரூபா. இவர் வந்து ஒரு 45 இவர் வந்து 45 கிட்ட 45 போய் பே பண்ணார். ஆல்மோஸ்ட் ஒரு 350. எவ்வளோ நேரத்தில் 6:30லேருந்து 9 350 ஓடி இருக்கு. எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் வண்டி ஓடி இருக்கு. அவ்வளோதான், மிச்சம் நாளைக்கு பார்ப்போம். ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே பாய்.